மோந்தா புயல் இப்போது எங்கே இருக்கிறது? தொடர்ந்து கனமழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் காலையிலிருந்து தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இப்போது மசூலிப்பட்டினத்திலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் இருக்கக்கூடிய நிலையில் எப்போது கரையை கடக்கும், எப்போது இந்த மழை நிற்கும் என்ற கேள்விதான் சென்னை, திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள மக்களின் கேள்வியாக இருக்கிறது. அவர்களுக்கு விடையளிக்கும் வகையில் வானிலை நிபுணர் செல்வகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வகுமார் சார், வணக்கம் சார். இந்த மோந்தா புயல் இப்போது ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது கரையை கடப்பது எப்போது கரையை கடக்கும்? ஆனால் 2 நாட்களாக சூரியனையே இந்த வட மாவட்டங்களில் காண முடியவில்லை. எப்போது சூரியன் ஒளிரும்? மீண்டும் அந்த வெயில் எப்போது அடிக்கும்? கண்டிப்பாக இப்போ அது மச்சூலிப்பட்டினத்திற்கு 60 கிலோமீட்டர் தென் கிழக்கே இருக்கு. காக்கிநாடாவிற்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. காக்கிநாடாவிற்கு ஆக இது காக்கிநாடா என்பது கொஞ்சம் வடக்கே இருக்கு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட அது நர்சாபூர் என்கின்ற இடத்துல, கிட்டத்தட்ட மசூலிப்பட்டினம் தொலைவு தான் அந்த நர்சாபூர் அருகில அது ராசோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல, ராசோல், அமலாபுரம், நர்சாபூர், அந்த பாலக்கோல், இந்த இடத்துலதான் அது கரை கடக்க போகுது. இன்னும் சற்று நேரத்துல, அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்துல இருந்து கரை கடக்க தொடங்கும். ஆனா ஒரு தாமதம் அடையும் பட்சத்துல என்ன 12 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்போ அவ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா கரையை நெருங்கிட்டா மிக வேகமாக கொஞ்சம் நகர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல செயலிழக்கும் என்பதனால கொஞ்சம் மெதுவாகவும் போகவும் வாய்ப்பு இருக்கு. அங்க போய் செயலிழக்கும் கொஞ்சம். இப்போ சிவியர் சைக்ளோனா செயலிழக்க போகுது. தீவிர புயலா தானே இருக்குது. தீவிர புயல் புயலாக மாறப்போகுது. ஆமா, தீவிர புயல் புயலாக மாறப்போகிறது கரையை கடக்க நெருங்கும் போது. சரி, அதனால உடனடியா ஒரு 6 மணில இருந்து ஒரு 8 மணிக்குள்ள கரையை கடக்க தொடங்கலாம். கண்டிப்பா. சரி சரி, ஓகே. அதுல இருந்து அதிகாலை 3 மணி வரைக்குமே கரை கடக்கும். ஒட்டுமொத்தம் இது விலகணும்னா பொழுது விடிந்துடும். அதிகாலை ஒரு 3 மணி ஆகிடும். முழுமையா விலகுவதற்கு அந்த இடத்துல காற்று ஓயணும் அப்படின்னா அது அதிகாலை ஒரு 2 மணி 3 மணி ஆயிடும். ஆனால் மழை ஓய்வதற்கு இன்னும் நேரம் பிடிக்கும். இப்ப மழை பாத்தீங்கன்னா எங்க பெய்ய போகுதுன்னா, காக்கிநாடாவுல காற்று மட்டும் தான் இருக்கும். காக்கிநாடா என்பது இந்த கரையை கடக்கூடிய இடத்துக்கும் கிழக்குப்புறம் இருக்கு, வடகிழக்குல இருக்கு. அங்க ஒரு பெண்டு, அந்த இடத்துல ஒரு பெண்டு. அதுக்கு பக்கத்துல ஏனாம் இருக்கு, புதுச்சேரியோட ஏனாம் பகுதி. இங்க எல்லாம் காற்று மட்டும் தான் இருக்கும். செயலிழந்து கரையை கடக்க போறதுனால காற்றை பொறுத்த வரைக்கும் 75-80 தான் இருக்கும் காக்கிநாடா ஏனாம்ல. அதே போல அமலாபுரம் மற்றும் நான் சொல்லக்கூடிய இந்த நர்சாபூர் மற்றும் ராஜோல் இந்த பகுதி எல்லாமே 80 கிலோமீட்டர் காற்று தான் இருக்கும். ஆனால் இந்த காற்று இப்பவே வீச தொடங்கிடுச்சு. இப்ப அங்க நம்முடைய நண்பர் இருக்காரு, கேட்டிருக்க. இப்போ 45 கிலோமீட்டர் வேகத்துல 2 மணிக்கு அடி தொடங்கிய காற்று. ஏனாம் பகுதியா மசூலிப்பட்டினமா சார்? எந்த இடத்துல காற்று? இப்ப நான் சொல்றது பீமாவரம் இந்த கரையை கடக்கக்கூடிய அருகிலேயே இருக்காப்ல. கிட்டத்தட்ட அது கரை கடக்கக்கூடிய அறிவிக்கப்படக்கூடிய இந்த ராசோல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சரி, பீமாவரத்துல அந்த இடத்துல இருந்து என்னன்னா, இப்போ காற்று மதியம் 45-50 ஆயிடுச்சு மதியமே. சரி, இதே இப்ப ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகி இப்போ 60 கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சிட்டு இருக்கு. இப்போ இது கரையை கடக்கும் பொழுது 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆகும். நாளை உச்சபட்சமா அது கண் பகுதி அந்த இடத்துல கடக்க போறதுனால அந்த இடத்துல பெரும்பாலும் காற்று இருக்காது. ஏன்னா கண் ஒரு பெருசு. கரையை நெருங்க போறதுனால புயலுக்கு தான் இப்ப காற்று போயிட்டு இருக்கு. புயலுக்கு காற்று போகிறது, புயல் கடலுக்குள்ளதான் இருக்கு. அதனால 60 கிலோமீட்டர் வேக காற்று. புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் இந்த நர்சாபூர், ராஜோல், பீமாவரம் இந்த பகுதி. மசூலிப்பட்டினத்திற்கும் அமலாபுரத்துக்கும் இடையில, அமலாபுரத்துக்கு நெருக்கமா இந்த இடம் இருக்கிறது. அதாவது மேற்கு. இந்த புயல் கரையை கடப்பது ஒரு 8 மணில இருந்து தொடங்கும் என்று கூறியிருக்கீர்கள். ஆனால் காலை 3 மணி வரை அது நீடிப்பதற்கு, ஒரு புயல் கரையை கடப்பது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆகுமா சார்? அது அதாவது ஒரு புயலோட விட்டம் அகலத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இந்த புயலோட தன்மை எப்படிதான் இருக்கு? அகலம், விட்டம், அகலம். இந்த புயல் 5800 மீட்டர் உயரத்துக்கு, 5800 மீட்டருக்கு மேல போகாதுன்னு நம்ம அப்படியே சொன்னோம். 5500 மீட்டர் தான் இப்ப இருக்கு. 5500 மீட்டர்ல தான் இருக்கு. 5500 மீட்டர் மேல போக முடியாத காரணத்தினால கடல் நீரோட்டத்தை எடுத்துக்கொண்டு நல்லா பிக்கப் ஆயிட்டு, கடல் நீரோட்டம்னா ஒரு 6 போல் கடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். எல்லா புயலும் என்ன செய்யும்னா, கடல் நீரோட்டத்தை போய் கண்டு அது பாட்டுக்கு அது திசையில ஓடிட்டு இருக்கும். ஒரு கடல் நீரோட்டத்தை போய் அதை போய் பாயிண்டா பிடிக்கும். கடல் நீரோட்டத்துல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனா இந்த புயல் என்னாச்சுன்னா, தலையை தட்டியதுனால ஆழம் கூடிடுச்சு, கடலுக்குள்ள ஆழம் கூடிடுச்சு.
ம். ம். புயல் வந்து கடலுக்குள்ள ஆழ முடியாதனால என்ன ஆகும்னா பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை தன் பக்கத்துல ஈர்த்து ம். உறிஞ்ச தொடங்கியதன் காரணமா அது சிபர் சைக்ளோனா மாறிடுச்சு. ஓ. இது அகலம் கூடிய புயல். அதனாலதான் சென்னைக்கு மழை இருக்கு. எங்கேயோ இருக்கிறது சென்னைக்கு மழை பெய்யுது பாருங்க. ஆமா, இது அதான் நீங்க வரைக்கும் சார், அதான் 100 சொல்லுங்க சார். கிலோமீட்டர். நீங்க சொன்னீங்க நேற்று மாலை 7 மணிலிருந்து இன்று காலை 7 மணி வரை தான் மழைப்பொழிவு இருக்கும். அதன் பின்னர் பிற்பகலில் அது ஓரளவு குறைந்துவிடும், வெயில் தெரிய ஆரம்பித்து விடும் என்று கூறினீர்கள். ஆனால் நேற்று காலையில் ஆரம்பித்த அந்த மழைப்பொழிவும் ஒரு இருண்ட வானிலையும் வந்து இப்போது வரை, இந்த நிமிடம் வரை வட மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போதும் லேசான தூறல் இருக்கிறது, இருண்ட வானிலை தான் இருக்கிறது. இந்த வறண்ட புயல் எப்படி திடீரென்று ஒரு குளிர்ச்சியை அதிக அளவுக்கு கொடுத்து மழைப்பொழிவையும் அதிகம் கொடுப்பதற்கு என்ன காரணம் சார்? வறண்ட புயல் கிடையாதுங்க. அது வறண்ட புயல் கிடையாது. நீராவியை அதிகமாக கொண்டு வருகிறது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீராவியை அதிகமாக கொண்டு வருகிறது. புயலும் ஆழமாக பதிந்து விட்டது. நிறைய நீரோட்டங்களை பிடித்து விட்டது. நீரோட்டம் என்பது வெப்ப நீரோட்டம். அது ஓஹோ. அதிலிருந்து வரக்கூடிய எல்லா ஆவியும் நீராவி எல்லாம் அது உறிஞ்சி மேலே ஆவியா ஊதிட்டு இருக்கு. ஆவியை குளிர்விக்க தான் அங்க காற்று இல்லை. எந்த இடத்துலன்னா கடலுக்குள்ளேயோ அந்த காக்கிநாடா பகுதியிலையோ அமலாபுரம் பகுதியிலையோ இல்ல. ஆனா அது எங்க இருக்குன்னா உறிஞ்சி உள்ளே விசிறிய பிறகு தரைப்பகுதியில வந்துதான் இந்த பக்கம், அதாவது நெல்லூர், ஓங்கோல், தெனாலி, சீராலா, ரேப்பள்ளி, இந்த மேற்கு பகுதியில, அதாவது விஜயவாடா சென்னை சாலையில தான் அதிகமான மழைப்பொழிவு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கடுமையான மழை ரேப்பள்ளி, சீராலா. ரேப்பள்ளி எங்க இருக்குன்னா மச்சூலிப்பட்டினத்திற்கு தெற்குப்புறம் கடலோர பகுதி. கனமழை இப்பவே இப்போ ஒரு மணி நேரமா கிட்டத்தட்ட ஒரு 15-20 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருச்சு அந்த இடத்துல. ஒரு ரேப்பள்ளி அப்படிங்கிறது கிருஷ்ணாவோட கடல்ல கலக்கக்கூடிய இடம். கிருஷ்ணா நதி கடல் கலக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கனமழை பெய்ய தொடங்கிடுச்சு. அந்த மழைப்பொடி பாத்தீங்கன்னா உள்ளே விஜயவாடா வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. இது அந்த அதிகமா ஆழத்தை பதிந்த காரணத்தினாலும் புயலோட விட்டம் கூடிய காரணம், அதாவது தலையை தட்டி நசுக்கிருச்சு கீழே கடலுக்குள்ள அந்த காற்று. அது இல்லாம மேல வந்து கட்டாயத்தை தவிர உச்சியில போகாம அப்படி வளைந்திருக்கு அந்த குடல். புயலோட குடல் எப்படின்னா, நம்ம காலையில 2 படம் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த புயல் வந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதியில அதோட ஒரு பகுதி மேல் பகுதியில இருக்கு. அதான் மேலிருந்து பார்த்தால் தமிழ்நாட்டின் மீது இருக்கும் போது தெரியும். ஒரு 10,000 மீட்டர் உயரத்துல போய் பாத்தீங்கன்னா, 10 கிலோமீட்டர் உயரத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மேல் புயல் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மேல ஒரு பெண்டாயி தமிழ்நாட்டு மேல இருக்கிறதுனாலதான் இது அப்படியே தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டோட வடகோடியிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் எதிர்பார்த்த நேரத்தை விட கூடுதல் நேரம் மழை பிடிந்து கொண்டிருக்கு. இப்ப விட்டுடுச்சு எல்லாம். இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல வடகோடியில மட்டும் இருக்கு. நீங்க திருவள்ளூரோட தெற்கு பகுதியில வட சென்னையில இருந்தால் இன்னும் சற்று நேரத்துல அது ஓய்வு. இனிமேல் இன்னொரு 6 மணிக்கு மேல உங்களுக்கு மழை இருக்காது கண்டிப்பா. சென்னை திருவள்ளூர்ல நாளை முழுமையாக மழை பொழிவே இருக்காதுன்னு சொல்லலாமா சார்? நாளை பொழுது விடிந்ததும் புயலானது கரை கடந்து விடும். ஆந்திர பிரதேசத்தோட பீமாபுரம், மச்சூலிப்பட்டினத்துல கூட மழை இருக்காது நாளைக்கு. நாளைக்கு பொழுது 7 மணி 8 மணிக்கெல்லாம் மழை இருக்காது. நாளை எல்லா இடத்துலயும் இல்ல. இந்த நிகழ்வு நாளை கரை ஏறியதும் விஜயவாடா வரைக்கும் நாளை விடியும் வரை பெய்யும் மழை. தமிழ்நாட்டுல இருக்குமா? தமிழ்நாட்டுல மழை பொழிவு இருக்குமா? கண்டிப்பா. இப்போ 10 மணிக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. நாளைக்கு என்ன 10 மணிக்கு மேலே. அதாவது இப்ப நீங்க வந்து பழவேற்காடு ஒரு 8 மணிக்கு மேலே இருக்காதுங்க. உங்களுக்கு இப்ப 6:30-7 மணிக்கு நின்னுடும். பழவேற்காடு ஒரு 10 மணிக்கு மேல நிச்சயமா இருக்காது. எல்லா மழையும் நெல்லூர்ல, தடால இருந்தா மழை இருக்கும். நெல்லூர்ல காலைல வரைக்கும் நாளை காலை வரைக்கும் இருக்கும். நெல்லூர்ல, ராணிப்பேட்டையில நீங்க நல்ல மழை பொழிவு இருந்திருக்கு சார். காலையில இருந்து ராணிப்பேட்டையில நல்ல மழை பொழிவு இருந்திருக்கு இன்னைக்கு. அதாவது ராணிப்பேட்டையில பெய்த மழைப்பொழிவு ஏன்னா புயலுக்கு காற்று வடக்கே இருந்து வந்துச்சு. அதாவது வெப்பமான பகுதியிலிருந்து வந்துச்சு. வெப்பமடைந்த காற்று ஒரு வெப்பச்சலன மழை மாரி ராணிப்பேட்டையில பெய்தது வந்து ஒரு வெப்பச்சலன மழை போல. இங்க வரும்போது குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுத்துச்சு. கடலோரம் பெய்ததுதான் புயலோட இருந்து வரக்கூடிய காற்று, புயல்ல வீசக்கூடிய அந்த நீராவி. அங்கிருந்து வந்தது வந்து குளிர்வித்து மழைப்பொழிவை கொடுத்தது. அது கொஞ்சம் ரொம்ப நேரம் பெஞ்சிருக்காது, கொஞ்ச நேரம் பெய்து ஓய்ந்திருக்கும். அவ்வளவு கொஞ்சம் டெம்பரவரி ரெய்டா தான் இருக்கும். அது அந்த மாதிரி பெய்திருக்கும். இப்போ இந்த மழைப்பொழிவு இனிமேல் ஆந்திர பிரதேசத்துக்கு தான். ஆந்திர பிரதேசம் இந்த கூட தேனி, தென்காசி, நெல்லை, அந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த பகுதியில வந்து மழைப்பொழிவு இருக்கு சார். அந்த மழை பெய்யும் இனிமேல் அங்கேயும் ஓய்ந்துரும். ஏனென்றால் இப்ப இதுக்கு தேவையான காற்று கன்னியாகுமரியில இருந்து இப்ப கிடைக்கப்பெறவில்லை. இப்ப எல்லாமே மைசூர்ல இருந்து எடுத்துக்கோம். மைசூர் மற்றும் அப்படியே, அதாவது மங்களூர், உடுப்பி வழியாக கர்நாடகத்துல இருந்து எடுத்துக்கோ. இனிமே கர்நாடக பகுதியில இருந்து, அதாவது என்னன்னு சொல்றேன்னா நம்ம கர்னூல்,
இந்த பகுதி கர்நாடக பகுதியிலிருந்து ஆந்திர பகுதி வந்து அப்புறம் அப்படியே மசூலிப்பட்டினம் பகுதிக்கு வந்துடும். அதனால இனிமேல் கன்னியாகுமரி மழை இருக்கும், பெரிய மழை இருக்காது. நாளை வரை கன்னியாகுமரியில மழை இருக்கும், காலை வரைக்கும். இது கரை கடக்கிற வரைக்கும் கன்னியாகுமரியில மழை இருக்கும். கரை கடந்த பிறகு காற்றுல கொஞ்சம் தொய்வு ஏற்படும். வேகமா சென்று கொண்டு காற்று என்ன செய்யும், டக்குன்னு ஒரு பிரேக் ஆகும். அதுல அப்போ ஸ்பீடு குறையும் பொழுது கொஞ்சம் மேகம் களையும் பொழுதும் மழை இருக்கும். கேரளாவில் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இருக்கும், பெரிய மழை இருக்காது. அப்படியே லேசா பெஞ்சிட்டு ஓய்ந்துடும். இனிமேல் மழை எல்லாமே ஆந்திர பிரதேசம். ஆனா நாளை மாலை மழை இருக்கு தமிழ்நாட்டுல. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அந்த அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினாலயா இல்ல இந்த மோந்தா புயலோட பின்விளைவா? வெப்பச்சலனம் நாளை வந்து என்ன ஆக போகுதுன்னா, தமிழ்நாட்டின் ஊடாக வெப்ப காற்று, அதாவது குளிர்ந்த காற்று பயணிக்கும். அதாவது தெற்கிலிருந்து பயணிக்கும் காற்று, தெற்கிலிருந்து பயணிக்கும் காற்று. ஏன்னா நிகழ்வு வடக்க போயிடுச்சு. நாளைக்கு மாலை எல்லாம் எங்க நிகழ்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராமகுண்டம், அதாவது ராய்ப்பூரே போயிடும். நாளைக்கு மாலை வந்து ராய்ப்பூர்ல இருக்கும். அதாவது சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர். ஆமா, நாக்பூர், ராய்ப்பூர் மற்றும் நாக்பூர், மகாராஷ்டிராவோட நாக்பூர் பக்கத்துல, அதாவது அந்த பக்கம் நாக்பூர்ல, ராய்ப்பூர்ல தலைநகர் பகுதி வழியா அப்படியே நீங்க பீகார் வரைக்கும் போய், பீகார்ல இருந்து அஸ்ஸாம் போய் அது அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போக போகுது. இது வந்து 12.5 டிகிரி வட ஆச்சு, அதாவது 13 டிகிரி என்பது இந்த மோந்தா புயல் தான் சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, அசாம் வழியா போன்னு சொல்றீங்க. புயல் இப்போ வந்து நிகழ்வு கரை ஏறியதும் புயலாக கரையேறும். புயலாக கரையேறியதும் அடுத்தது கம்மம் மற்றும் அந்த தெலுங்கானா பகுதி, கம்மம், வரங்கல், நல்கொண்டா, ராமகுண்டம் இந்த பகுதியெல்லாம் போகும்போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா. ராய்ப்பூர் போனோம்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். ராய்ப்பூர் தாண்டி அது சத்தீஸ்கரோட வடக்கு பகுதிக்கு போனோம்னா ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா மாறிடும். அப்புறம் லோ பிரஷர் ஏரியாவா தான் மேற்கு வங்கத்து மேல பயணிக்கும். லோ பிரஷர் ஏரியாவா மேற்கு வங்கத்துல பயணிக்கும் பொழுது மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு தகவல்லாம் வரும் பாருங்க. அந்த டார்ஜிலிங், அதாவது மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் மலைப்பகுதியில் இந்த புயலோட விளைவுகளால வருமா சார்? அது இந்த புயலோட செயலிழந்த தாழ்வு பகுதியாக அங்க இருக்கும். செயலிழந்த தாழ்வு பகுதி, செயலிழந்து வீக் ஆகி போய் தாழ்வு பகுதியா அங்க போயிட்டு இருக்கும். அதனால போய் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி, அதே போல நேபாளத்தை ஒட்டிய, அதாவது பீகாரோட வடக்கு பகுதி, நேபாள எல்லையோர பகுதி, அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா போய் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு பிரம்மபுத்திராவிலையும் ஏற்படுத்தும். பிரம்மபுத்திராவில ஏற்படுத்த போகுது. பிரம்மபுத்திரா அப்புறம் கங்கை சமவெளியில ஏற்படுத்த போகிறது. அடுத்தபடியாக இது நம்முடைய மகாநதி, ஒடிசாவோட ஹீராகுட் நதி மகாநதி, அதே போல கோதாவரி, அப்புறம் கிருஷ்ணா, இதுல இருந்து தொடங்குது. மகாநதி எல்லாம் பெரிய நதி, எல்லாம் வெள்ளப்பெருக்கு கிடையாது, அந்த வழியாக பயணிக்கிறது. இப்ப வெள்ளப்பெருக்கு ஆபத்து எதுன்னா கிருஷ்ணா தான் வெள்ளப்பெருக்கு. விஜயவாடா நாளைக்கு இருக்குமா வெள்ளப்பெருக்கு ஆபத்து? நாளை இல்ல, இப்பவே தொடங்கிடுச்சு. நாளை காலை வரைக்கும் முன்னெச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ணா மாவட்டம், மேற்கு கோதாவரி மாவட்டம், கிழக்கு கோதாவரி மாவட்டத்துலதான் இந்த புயல் கரையை கிடக்குது. இப்ப எப்படி கிழக்க இருக்கக்கூடிய மழை நிகழ்வு வந்து தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்துச்சோ, கிழக்கே இருக்கும்போது நெல்லூருக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ, அதே போல காக்கிநாடாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய, ஏனாமுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமலாபுரத்தில் இப்ப கரையை கடக்கக்கூடிய புயல் அமலாபுரத்துல காற்று மட்டும் தான் கொடுக்கும், மழை இருக்காது. மழை மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டங்கள்ல தான் இருக்கும். அது அப்படியே கம்மம், வரங்கல், நல்கொண்டா, ராமகுண்டம் மற்றும் அது அப்படி அந்த பகுதியில தான் இருக்கும். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த புயல் வந்து நீங்க உயரம் எவ்வளோன்னு சொன்னீங்க. அதே போல் இந்த கடலுக்கு கீழே நீரோட்டங்களை அந்த புயல் எவ்வாறு அது உறிஞ்சி, அந்த புயலோட அந்த அகலம் வட்டம் வந்து மிக பெரிய அளவில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு இது தமிழகத்தில் புயல் கரையை கடப்பது போல் அந்த மழைப்பொழிவு 3 நாட்களாகவே இந்த நிகழ்வு இருந்துகிட்டே தான் இருக்குது. புயல் ஆந்திராவை நோக்கி சென்றாலுமே இது இந்த மழைப்பொழிவானது தொடர்ச்சியாக நேற்று இரவு ஒரு 7 மணிக்கு தொடங்கியது. இன்று ஒரு 5 மணி வரை இப்போது ஒரு 5:30 மணி வரை அதே போன்றுதான் இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த கடலுக்குள் இந்த நீரோட்டத்தை உறிஞ்சியதான் காரணமா, இல்ல அது உயரம் கம்மியாக இருப்பது காரணமா சார்? புயலோட குணம் என்னன்னா, புயலோட பணி என்னன்னா, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமாக பதிந்து அந்த கடல்ல இருக்கக்கூடிய அதாவது வெப்பத்தால் அது ஆவியாகிட்டே இருக்கும். நீராவி எப்பொழுதுமே ஒரு குளத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆவி வந்துட்டே இருக்கும். ஏன்னா வெப்பத்தை வெளியிடும் அதிகாலையில, பகல்ல எல்லாம் உள்ள வாங்கிக்கும், இரவுல வெளியிடும். அப்போ ஆவி வெளியாகும். அதே போலதான் கடல்லையும் ஆவி வெளியாகும். அந்த ஆவியை வந்து கடல் மேற்பரப்புல பரக்கூடிய காற்று வந்து அள்ளிட்டு வரும். அது அள்ளிட்டு வந்து இதுலயும் சுழன்று அப்படியே நம்ம நோக்கி வீசும். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் போது இந்த புயல் சுத்தி எங்க வீசும்னு பாத்தீங்கன்னா விஜயவாடாவில வந்து வீசும்.
மசூலிப்பட்டத்துல வீசுது, இப்ப ஓங்கோல்ல வீசுது. அங்க வீசுறது நேரடியா தெற்கு நோக்கி வந்து இப்ப திருவள்ளூர் வரைக்கும் வருது. ஆனா அந்த நீங்க திருவள்ளூருக்கு வரக்கூடிய இந்த காற்று எங்க இருந்து வருதுன்னா மசூலிப்பட்டினத்துல நுழைஞ்சு விஜயவாடா போய் ஓங்கோல் தெனாலி வழியாக கடற்கரை ஓரமாக அது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட சென்னை பகுதிக்கு இப்ப வருது. அங்கெல்லாம் குளிர்விப்பதற்கு காற்று இல்ல. ஏன்னா அங்கிருந்து வட இந்தியா இமயமலை பகுதியிலிருந்து குளிர்விக்கிறதுக்கு காற்று இல்ல. அதுக்காக எங்கிருந்து வருதுன்னா அரபிக்கடல் நிகழ்வு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அது அரபிக்கடல் நிகழ்வு தெற்கு புறமாக கேரளா வழியா அனுப்பிட்டு இருக்கு, கர்நாடகா வழியா அனுப்புது. அது வந்து இந்த பக்கம் குளிர்விக்குது, தெற்கு புறமா குளிர்விக்குது. குளிர்விக்க சாதக காற்று இல்லாதனால எங்க கிடைக்குதுன்னா தெற்கு புறம் கிடைக்குது, மேற்கு புறம் கிடைக்குது. இந்த தெற்கு புறம் மேற்கு புறத்துல குளிர்விக்குது. இது வடக்க போக 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 அது குளிர்விக்கும் இடமும் அது காற்றோட இங்க வராது. விஜயவாடாவில இருந்து இப்ப சென்னை வரைக்கும் வருது. கரையை கடந்து போச்சுன்னா இங்க வராது. அது கம்மம் போயிட்டுனா விஜயவாடா வரைக்கும் தான் வரும். ராய்ப்பூர் போயிட்டுனா கம்மம் வரைக்கும் தான் வரும். இங்க மழைப்பொழிவு அதிகமா இருந்துக்கு என்ன அங்க கச்சிவாக்கம், எண்ணூர், திருவொற்றியூர் 12 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்திருக்கு தருணத்து. இந்த வட சென்னை பகுதியை பொறுத்தவரை 12 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருந்திருக்கு. இதற்கு காரணம் வந்து இந்த புயலோட அந்த தண்ணீரை உறிஞ்சும் தன்மையை திடீரென அதிகரிச்சதா வழக்கமான அப்படி இல்ல. அதாவது புயல்ல வந்து பாத்தீங்கன்னா வட்டமா சுத்தும் பொழுது அதுல இருந்து மேல எழுப்பி மேல விசிறப்படும். அது அப்படியே வட்டமா புயலோட சுவர் இருக்குல்ல, அந்த சுவர் வந்து நீராவியல் ஆனதான். இடையில வெற்றிடம் இருக்கும். வெற்றிடத்தை சுத்தி ஒரு சுவர் இருக்கும். சுவரோட அகலம் என்ன கண்ணு தான், அதான் கண். அது வந்து கூடுதலா இருக்கு. இந்த புயலோட கண் வந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் இதோட கண்ணோட அகலம். நீங்க எல்லாம் படத்துல பாத்திருப்பீங்க, 150 கிலோமீட்டர். அதனால அதோட வெளி சுற்று வந்து கரையை தொடுது, ஒங்கோல தொடுது. இப்ப வெளி சுற்று அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விட்டம் அதிகமான இப்ப தலையை தட்டி சப்பையாக்கி வட மாதிரி ஆக்கிட்டு சொன்ன மாதிரி அதே தான் அப்படி ஆகிடுச்சு. அப்ப உள்ள இருக்கக்கூடிய சுவர் வழியாக உறிஞ்சி மேல் அனுப்போம், சுழன்று கொண்டே கெடிகார சுற்றுக்கு எதிர் திசையில சுழன்று கொண்டு அப்படியே விசிறிவிடும். விசிறிவிடும் பொழுதுதான் அந்த நீராவி இங்க வர்றதுதான் இங்க குளிர்விக்கிறது. இது புயல் வடக்க போகும்பொழுது இங்க வராது நீராவி, நெல்லூரோட நின்றுக்கும். இன்னும் கொஞ்சம் வடக்க போகும்பொழுது ஓங்கோட நின்றுடும், இன்னும் கொஞ்சம் வடக்க போகும்போது விஜயவாட நின்றுடும். ஆனால் இது கரையை கடக்கும் பொழுது நின்று நீடித்து நிதானமாக கரையை கடக்கும் என்பதனால தொடர்ந்து ஒரே இடத்திற்கு அதிகமான நீராவி அனுப்பி கொண்டே இருக்கும், ஒரே இடத்துல குளிர்வித்துக் கொண்டே இருக்கும். கரை ஏறும் பொழுது பெரும்பாலும் இரவு நேரமாக இருக்கிற காரணத்தினால நிறைய குளிர்ச்சி தன்மை இருக்கும். பகல்ல தான் தரை வெப்பமா இருக்கும், இரவு நேரம் குளிர்ச்சியா இருக்கும். இப்ப 3 நாளாவே சார், இப்ப 3 நாளாவே வட மாவட்டங்களை பொறுத்தவரை வந்து கடுமையான குளிர்ச்சி தான். ஊட்டி கொடைக்கானல் போலதான் அங்க குளிர்ச்சியான தன்மை தான் நிலவுது. நான் இப்ப மொந்த புயல் கரையை கடக்கும் போது இங்கு தமிழகத்திற்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை உள்ளிட்ட அந்த வட மாவட்டங்கள்ல என்ன விளைவுகள் ஏற்படும்? ஏன்னா 3 மணி வரை கரையை கடக்கும் அந்த நிகழ்வு நடக்கும் நீங்க சொல்றீங்க, 3 மணிக்கு. ஆனா இந்த குளிர்ச்சி தன்மை மேலும் கூடுமா? அப்போது மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா குளிர்ச்சி தன்மை குறைந்து விடும். ஏன்னா இது குளிர்விப்பதற்கு காற்று உங்களிடம் வர்றதுனாலதான் உங்க ஊருக்கு வரக்கூடிய அந்த நீராவியை குளிர்விக்கிறது. குளிர்ச்சி தன்மை உங்களுக்கு மேற்கு புறத்திலிருந்து வருது, உங்களை தாண்டி போய் வடக்கே குளிர்விக்கிறது, கடலோரம் போய் குளிர்விக்கிறது. அதுல குளிர்ச்சி தன்மையாக இருக்கிறது. அது இல்லாம தண்ணியும் குளிராத்தான் இருக்கும், மேகமும் குளிரா இருக்கும், வெயில் மேல இல்லாததுனால குளிரா இருக்கும். எல்லாம் சேர்ந்து அதிகமான குளிரை கொடுத்திருக்கிறது. இப்போ இது வடக்கு நோக்கி நகர நகர இந்த குளிர்காற்று இங்கே வராது, வேற வழியா எடுத்துக்கும். எப்படின்னா இப்ப வர்றது பாலக்காடுங்கிற ஒரு கணவாய் வழியா வருது, நீலகிரி மாவட்டம் மறைச்சிருக்குதுன்னா அதுல வராது. அதை தாண்டி மைசூர் வழியா வருது, அதாவது வயநாடு குடகு வழியா வருது, கிருஷ்ணகிரி தர்மபுரியா வந்து திருப்பத்தூர் வேலூர் வழியா அப்படியே ராணிப்பேட்டை வழியா திருவள்ளூர் திருத்தணி வழியா உங்களுக்கு சென்னைக்கு வருது, வட சென்னைக்கு திருவள்ளூருக்கு வருது. வடக்க போயிட்டுனா அடுத்தது பாத்தீங்கன்னா கார்வார், அந்த சோக் பால்ஸ் இருக்குல்ல, கார்வார் சோக் பால்ஸ் அப்படி வரும், அதாவது கோவா வழியா வரும். இன்னும் வடக்க போயிட்டுனா அது மகாராஷ்டிராவோட ரத்னகிரி பகுதி வழியா வரும். அப்புறம் இந்த நிகழ்வு அதுவும் என்ன செய்யும், நான் கரையை நெருங்க அதுவும் தீவிரம் அடைஞ்சு உள்ள போயிடும். அப்புறம் இமயமலையில இருந்து இதே எடுத்துக்கும். ஏன்னா வடக்க போயிட்டுல வடக்க போகும்பொழுது அதோட கட்டுப்பாட்டை எடுத்துரும். இமயமலையில இருந்து அங்க போறது போயிட்டு இமயமலையில இருந்து இதுக்கு குளிர்விக்கும் தண்ணி வந்துடும். அப்புறம் அங்க மழைப்பொழிவு ஈஸியா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து தகவல் படி ஏனாம் பகுதியில் மரங்கள்லாம் முறிந்து விழுந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க நீங்க. நான் 75 கிலோமீட்டர் வேகத்துல அந்த காற்று வீசும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தாலே இந்த மரங்கள் முறிவு, மின்கம்பங்கள் விழுவது ஆகியவெல்லாம் இப்போ ஏனாம் பகுதியில் இப்போதைக்கே தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கரையை கடக்கலை, 8 மணிக்கு தான் கரையை கடக்க தொடங்கும். இப்போதே அந்த காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருப்பது போல தெரிகிறது. உண்மையிலே 75 கிலோமீட்டருக்கு வேகத்தில் தான் அடிக்குமா, அதோட கூட அடிக்கலாமா சார்? அதாவது கடல்ல இருக்கும் பொழுது அதுக்கு சக்தி கூட, கடலில் இருக்கும் பொழுது அது சக்தி கூட, கடலில் இருக்கும் பொழுது அது சக்தியுடன் அதை கடல்ல சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும்.
இப்ப ஏனாமுக்கு காற்று எந்த திசையில போகும்னு பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் நோக்கி வரும். காக்கிநாடா காற்று விஜயவாடா வரும். ஏனாம் காற்று மசூலிப்பட்டினம் வரும். ஆகவே வடகிழக்கில் இருந்து தென்மேற்காக வந்து கடலுக்குள்ள இறங்கி மீண்டும் ஏனாம்ல போய் ஏறும், வட்டமடித்துக் கொண்டிருக்குது. ஆகவே இப்படி ஆகவே அதிகமான சேதம் இப்பவுமே தொடங்கிட்டு, இப்பவுமே மரங்கள் முறிஞ்சிட்டு அதிகமான காற்று வீசுதுன்னு சொல்றாங்க. மசூலிப்பட்டினத்தை விட கடலுக்குள்ள இருக்கும்போது, அதாவது புயலுக்கு சாப்பாடே டெம்பரேச்சர் தான். கடலுக்குள்ள அதிகமா டெம்பரேச்சர் இருக்கும்போது சக்தி அதிகமா இருக்கும். கரை ஏறி எதுவும் என்ன ஆகும்னா அது சக்தியை இழந்துரும். ஆனா இன்னும் கொஞ்சம் காற்று அடிக்கும். 60 கிலோமீட்டர் எல்லாம் மரம் விடக்கூடிய காற்று தான். 60 கிலோமீட்டருங்கிறது வீக்கா இருக்கிற மரம்னா ஈஸியா சாய்ந்துரும். வெயிட் அதிகமா இருந்தால ஈஸியா சாய்ஞ்சிரும். ஒரு மரம் வந்து ஒரு வெயிட்டான மரம் ஒரு கம்பி மேல ஒரு மின் கம்பி மேல விழுந்தா 2 போஸ்டையும் உடச்சிட்டு கீழே விழுந்துரும். இதெல்லாம் நிறைய இப்படித்தான் சேதங்கள் ஏற்படும். அது இப்படிப்பட்ட சேதங்கள் இருக்கும். ஆனா இந்த புயல் இந்த ஷீட்டை பிக்கிறது, ஹாஸ்பிட்டல் ஷீட்டை பிக்கிறது, உடைக்கிறது இதெல்லாம் இருக்காது. இந்த அந்த நம்மளுடைய ஆமா இப்ப கஜா புயல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தார் இந்த சிமெண்ட் ஷீட் உடைக்கிறது இல்லாம அந்த ஸ்டீல் ஷீட்டே டாடா ஷீட் எல்லாமே பிச்சு எடுத்துருச்சு. பிச்சு அந்த தொலைத்தொடர்பு கோபுரங்களை கூட முறுக்கி வச்சிருச்சு. அதெல்லாம் பயங்கரமான புயல். இது அப்படிப்பட்ட புயல் அல்ல. அதான் மரங்களை முறிக்கும் அந்த மரம் விடுறதுனால மின்கம்பங்கள் உடையுமே தவிர மரம் மின்கம்பம் உடையுதுன்னா மரம் வந்து கம்பி மேல விடும், கம்பி பிடிச்சி இழுத்து உடைச்சிருது, அவ்வளவுதான். இதனாலதான் அந்த மின்கம்பம் உடையுது. தீவிர புயலா இருக்கு, தீவிர புயலா இருக்கு. ஆனா கரையை கடக்கும் போது புயலாக கரை கடக்கும் போது புயலாக மாறி கரை கடக்கும் போது கரையில அந்த கரை கடப்பதற்கு முன் கூட அதிகமா காத்திருக்கும். இப்ப வீசிருக்கிற காத்து நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடவும் செய்யும், 80 ஆகும். ஆனா கரை கடக்கும் போது கரை கடந்துட்டா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. கரை கடந்ததுன்னு வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லி உங்களுடைய ஊடகம் வாயிலாக அறிவித்தால் மட்டுமே அவங்களுக்கு தெரியும். ஓகே சார், அந்த அளவுக்கு கரை கடக்கும் போது தெரியாது. சிவகுமார் சார், இப்போ மோந்தா புயல் கரையை கடக்கும் போது தமிழகத்துக்கு எந்த விளைவுகளும் ஏற்படாது, மழையின் அளவு குறையும். ஆந்திரா, காக்கிநாடா, மசூலிப்பட்டினம் பகுதியில் இந்த மழையை அதிகரிக்கும், கிருஷ்ணா நதியில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த சைக்ளோன் சூப்பர் சைக்ளோன் என்ற அளவுக்கு இல்லாமல் சைக்ளோன் என்று இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு கேள்வி சார், இந்த வானிலை இதில் நம்ம வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் இந்த டொர்னடோ, ஹரிக்கேன் போன்ற இந்த அந்த அளவுக்கான புயல்கள் இந்த கடல் பகுதியில் அது ஏன் உருவாவதில்லை? மிக அதிக சக்தி வாய்ந்த புயல் என்றாலும் ஒரு சூப்பர் சைக்ளோன் என்ற அளவோடு நின்று கொண்டிருக்கிறது. இது இந்த கடற்பகுதிக்கு உரிய குணாதிசயமா அல்லது அந்த புவியியல் தன்மையா? என்ன காரணம் சார்? அந்த அளவுக்கு ஹரிக்கேன், டொர்னாடோ மாதிரியான அந்த நீங்கள் சொன்னீங்கள கூரைகளை பீக்கும் அளவுக்கு போவாது, ஆஸ்பத்திரி எல்லாம் சேதப்படுத்தும் அளவுக்கு இந்த புயல் இருக்காது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ அது மாதிரியான புயல்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏன் இல்லை சார்? அதாவது கண்டிப்பா, அதாவது இது வந்து ஒரு இந்திய பெருங்கடலோட 2 வால் தான், அரபிக்கடலும் வங்கக்கடலும் 2 வால். இப்போ கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 25.5 தான் இருந்தா போதும். புயல் உருவாக 26.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் புயல்கள்லாம் உருவாக சாதகம். இன்னைக்கு 30 டிகிரி வெப்பம் இருக்கு, ஒட்டுமொத்த 30 டிகிரி இருக்கு. இந்த மாதிரி புயல்கள் நீங்க சொல்றது வந்து நம்ம இந்தியாவில தான் அதை சைக்ளோன் சொல்றோம். அங்கதான் பேரை தான் மாற்றி சொல்றாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க சைக்ளோன் சொல்றது கிடையாது, வேற பேர்ல சொல்றாங்க. இன்றைக்கு கூட ஜமைக்காவை 275 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் மெலிசா புயல் ஏற்கனவே தங்களுடைய ஊடகத்துல வந்து லைட்டா டச் பண்ண சேதம் ஏற்படுத்தி அந்த தகவலை உங்கள் ஊடகத்தின் வழியாக பார்த்தேன். இன்றைக்கு அது கரையை கடக்க போது இன்றைக்கு இரவுல இருந்து நாளை காலைல வரைக்கும் 300 கிலோமீட்டர் வேகம் கூட அறிக்கலாம். ஏன்னா அது என்ன காரணம்னா அந்த கடற்பகுதி வந்து அதிக வெப்பமான கடற்பகுதி, சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய காற்றெல்லாம் அதிகமான ஈர்க்கக்கூடிய பகுதி. அது வந்து ஆமா, பெருங்கடல். அது ஆழமே 11 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். இப்போ நீங்க மசூலிப்பட்டினம் போனீங்கன்னா அந்த ஆழமா பதிஞ்சிருக்கிறது வந்து தர தட்டிடும். அதுக்கப்புறம் நீரோட்டமே அந்த இடத்துல இருக்காது, அதனாலயும் செயலிழந்துடும். அது அங்க அப்படி கிடையாது. 10 கிலோமீட்டர் சில இடங்கள் எவ்வளவு ஆழம் இருக்கும்னு அந்த கடலே என்ன கண்டுபிடிக்க முடியலையே. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும். கடலுக்குள்ள என்ன எவ்வளவு இருக்கும் ஆழங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆழமானது, அதிகமான வெப்பம் சேமிக்கப்பட்டிருக்கும் நிறைய. அதே போல அதனால நிறைய புயல்கள் உருவாகும். பரப்பும் அதிகம், பெருங்கடல் அது பரப்பு அதிகம், காற்று பெருங்கடல் மீது நிறைய இருக்கும், எளிதிலே பிக்கப் ஆகும். அதுதான், அது பிக்கப் ஆகி செயலிழந்தாலும் மீண்டும் பிக்கப் ஆகும், மீண்டும் பிக்கப் ஆகி அடுத்தடுத்த நாடு. இப்ப ஜமைக்காவை தாக்குது, கியூபாவையும் அடுத்து தாக்க போகுது. ஒரு தீவுல அது ஜமைக்கா என்பது ஒரு 200 கிலோமீட்டர் நீளம் கொண்ட புயல் தான். அந்த ஜமைக்காக்குள்ள 500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சூப்பர் புயல் தாக்க போகுது. அந்த தீவே மொத்தம் காலிதான்.
அந்த நாட்டில இருந்து வெளில போனோம்னா எங்கேயாவது அவ்வளவு பெரிய பாஸ்போர்ட் எடுத்துட்டு எங்கேயும் போக முடியாது. அங்க ரொம்ப பத்திரமா இப்ப இருக்காங்க. எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நாட்டை எதிர்கொண்டுதான் ஆகணும். ஓகே சார். மெலிசா புயல், இந்த மோந்தா புயலின் பின்விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை எங்களோடு இந்த சிறப்பு விவாதத்தில் விளக்கியமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு விவாதத்தில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.